ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இப்போ நம்ம விஷாரத் பூர்வா ஃபர்ஸ்ட் பேப்பரில் வரக்கூடிய நிர்மலா டிப்பனிஸ் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம நிர்மலா டிப்பனிஸில் ருக்மிணி அப்படிங்கிற டிப்பனி தான் பார்க்க போகிறோம். முன்ஷி பிரேம்சந்த் ஹிந்தி உபன்யாசோं का सम्राट माने जाते हैं. முன்ஷி பிரேம்சந்த் நிர்மலா நாவலோட பேரரசராக கருதப்படுறாரு. நிர்மலா உன்கா ஹி லிக்கா அனுப்பம் உபன்யாசியே. निर्मला அவரால் எழுதப்பட்ட ஒரு ஒப்பற்ற நாவல். ருக்மிணி का पात्र इसी उपन्यास का पात्र है. ருக்மிணியோட கேரக்டர் இந்த நாவலோட ஒரு கேரக்டர். ருக்மிணி वकील तोताराम की बहन है. ருக்மிணி वकील तोतारामோட சிஸ்டர். वह विधवा है. அவ விதவையாக இருக்கா. वह वकील के घर में स्थायी रूप से रहती है. वकील வீட்டிலே நிலையாக வசிக்கிறார். அவள் तोताराम के परिवार का निर्वाह करती है. तोतारामோட குடும்பத்தை காப்பாற்றுறா. तोताराम अपने कमाई उसी के पास देते हैं. तोताराम தன்னோட சம்பாத்தியத்தை அவள்கிட்ட தான் கொடுக்குறான். जब निर्मला घर में आती है, எப்போ निर्मला வீட்டுக்கு வராளோ तब तोताराम अपनी कमाई उसके हाथ में दे देते हैं. அப்போ तोताराम தன்னோட சம்பாத்தியத்தை நிர்மலாட்ட கொடுத்துட்றாரு. ருக்மிணிக்கு குஸ்ஸா ஆத்தாய். ருக்மிணிக்கு துன்பமாக இருக்குது. ருக்மிணி கோபம் வருது. ருக்மிணி निर्मला पसंद नहीं है. ருக்மிணிக்கு நிர்மலாவை பிடிக்கலை. इसलिए मनसाराम जियाराम और सियाराम के निर्मला के खिलाफ भड़काती है. அதனால தான் இவங்க 3 பேரையுமே நிர்மலாவுக்கு எதிராக கிளப்பி விட்றா. அக்சர் निर्मला के साथ झगड़ी रहती है. अடிக்கடி निर्मलाவோட சண்டை போடுறா. मुंशी तोताराम अपने बड़े बेटे मनसाराम को हॉस्टल भेज देते हैं. मुंशी तोताराम தன்னோட பெரிய பையன் மன்சாராமை ஹாஸ்டலுக்கு அனுப்பிடுறான். ருக்மிணி निर्मला को ही दोषी ठहराती है. ருக்மிணி நிர்மலாவை தான் குற்றவாளின்னு சொல்லி குற்றம் சுமத்துறா. मुंशी जी निर्मला और मनसा को लेकर शक करते हैं. मुंशी जी निर्मला மற்றும் மன்சாராமை பார்த்து சந்தேகப்படுறாரு. மகர் निर्मला को ऐसा नहीं होता. ஆனால் நிர்மலாவுக்கு அப்படி எதுவும் தோணலை. इस और से उसका दिल साफ है. இந்த மாதிரி பார்க்கும்போது அவளோட இதயம் நல்லா சாஃப்டாக இருக்குது. தபு நிர்மலா அப்படி கூன் தேனே கேலியே ஜப்புன்னு வரணும் இந்த இடத்துல. எப்பொழுது நிர்மலா தன்னோட ரத்தத்தை கொடுக்கறதுக்காக ஹஸ்பத்தால் ஜாத்தியே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாளோ इस संदर्भ में रुक्मिणी का निर्मला पर पहली बार दया आती है. ருக்மிணிக்கு நிர்மலா மீது முதல் இரக்கம் வருது. आगे रुक्मिणी निर्मला से झगड़ा न करके उसका साथ देती है. அதுக்கப்புறம் ருக்மிணி நிர்மலாவோட சண்டை போடாமல் அவள் கூடவே இருக்கிறா. जियाराम आत्महत्या कर लेता है. जियाराम सुसाइड பண்ணிக்கிறான். और सियाराम घर से भाग जाता है. सियाराम வீட்டை விட்டு ஓடி போயிடறான். तोताराम उसे खोजने चले जाते हैं. तोताराम அவனை தேடி போயிடுறாரு. निर्मला को निस्सहाय देखकर நிர்மலாவுடைய உதவியற்ற தன்மையை பார்த்து ருக்மிணி दुखी होती है. रुक्मिणी दुखम अடைகிறா. निर्मला से दिल खोल कर कहती है कि அவன் நிர்மலாட்ட மனம் திறந்து பேசுகிறா. என்னன்னா मैंने ना सदैव तुम्हारे साथ कपड़ दिया. நான் உனக்கு நேரடியாக உனக்கு சூழ்ச்சி பண்ணேன். इसका मुझे दुख है. இதை நினச்சா எனக்கு துக்கமாக இருக்குது. इस पर रुक्मिणी का चित्र यथेष्टा है. இந்த மாதிரி ருக்மிணியோட கேரக்டர் எதுனா இயல்பாக டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. தன்யவாத்.